அன்பர்களே, இன்று சத்தியமங்கலம் தனமாசி குன்று ஸ்ரீ தனகுமரன் என்னும் சுப்பிரமணியர் கோயிலுக்கு செல்வோமா? ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்திலிருந்து உதய மரத்து மேடு என்னும் இடத்திலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் அமைந்துள்ளது. முருகப்பெருமான் அருளாட்சி புரிகின்ற தலங்களுள் தனமாசி குன்றும் ஒன்று. சத்தியமங்கலம் பகுதியில் ஒரு காலத்தில் சித்தர்களும் முனிவர்களும் தவம் செய்துள்ளார்கள். சத்தியமங்கலத்திலிருந்து பன்னாரி செல்லும் வழியில் உள்ள சிக்கரசம் பாளையத்தில் தனவாசி அப்பர் என்னும் மகான் குன்றின் மேல் ஒரு கல்லை நட்டு அதற்கு பந்தல் போட்டு முருகனாக எண்ணி வழிபட்டார். இவர் வாசியோகம் பற்றியும் உடல் ஆரோக்கியம் பெறலாம் என்பதையும் கூறி மக்களுக்கு ஆன்மீக உபதேசம் செய்து வந்தார். அந்த காலத்தில் தனவாசி குன்றில் அமைந்துள்ள முருகப்பெருமானை அமாவாசை, பௌர்ணமி, தைப்பூச நாட்களில் வழிபட்டு வந்ததோடு தங்கள் வாரிசுகளையும் வழிபட வழிகாட்டினர். முருக பக்தர்கள் குன்றின் மீது செல்ல படிக்கட்டுகள் அமைத்தனர். புதிய ஆலயம் எழுப்பி முருகனின் புதிய விக்கிரகத்தையும் பிரதிஷ்டை செய்து 2012ஆம் ஆண்டில் கும்பாபிஷேகம் செய்துள்ளனர். தனவாசி குன்றின் அடிவாரத்தில் உள்ள சன்னதியில் ராகு கேது இருபுறமும் இருக்க ஸ்ரீ விநாயக பெருமான் அருள் பாலிக்கிறார். இவரை வழிபட்டு 200 படிகள் ஏறி மேலே ஆலயத்தை அடையலாம். மகாமண்டபத்தில் பலிபீடம், மயில் ஆகியவற்றை தரிசிக்கிறோம். கருவறையில் முருகப்பெருமான் தனகுமரன் என்னும் பெயரோடு தெய்வீக கோலத்தில் அருட்காட்சி தருகிறார். வெளிச்சுற்றில் கன்னிமூலை கணபதி, மகான் தனவாசி அப்பர் சன்னதிகள் உள்ளன. செவ்வாய், வெள்ளி, வளர்பிறை சஷ்டி போன்ற நாட்களிலும் காலை 11 மணி அளவிலும், கார்த்திகை நாளில் காலை 8 மணி அளவிலும், அமாவாசை என்று காலை 11 மணி அளவிலும் சிறப்பு வழிபாடு நடைபெறுகிறது. விநாயகர் சதுர்த்தி, மகா சிவராத்திரி, பங்குனி உத்திரம் போன்ற நாட்களிலும் சிறப்பு வழிபாடு நடைபெறுகின்றன. தைப்பூச விழா மிக சிறப்பாக நடைபெறும். தைப்பூச நாளுக்கு முந்தைய நாளில் இந்த ஊரை சுற்றியுள்ள கிராமங்களை சார்ந்த பக்தர்கள் பவானி ஆற்றிலிருந்து குடங்களை தீர்த்தத்தில் எடுத்து வந்து மேளதாளங்களோடு கோவிலை அடைவர். மறுநாள், அதாவது தைப்பூச நாளில் எடுத்து வந்த தீர்த்தத்தால் சிறப்பு அபிஷேகம் செய்வர். 8ஆம் நாள் மறுபூஜையோடு விழா நிறைவிடும். இந்த முருகனுக்கு பச்சை பட்டாடை சாத்தி பச்சை இலைகளால் கட்டிய மாலைகள் சாற்றி வழிபட்டால் விளைச்சல் அமோகமாக இருக்கும். வீட்டில் தனம் தானியம் பெருகி செல்வச் செழிப்பு ஏற்படும். மணப்பேறு மகப்பேறு கிட்டிடவும், கடன் தொல்லை நீங்கிடவும், வராக்கடன்கள் வசூலாகவும் இங்கு முருகப்பெருமானை வேண்டி வழிபடுகின்றனர். கிருத்திகை நாளில் விரதமிருந்து செவ்வரளி மாலை சாற்றி இந்த முருகனை வழிபட்டால் இன்னல்கள் நீங்கிடும், லாபம் பெருகிடும், வீடு மனை வாங்கும் பாக்கியம் உண்டாகும். மிக பர சௌபாகியம் அருளும் தனவாசி குன்று தனகுமரனை வணங்கி வாழ்வில் வளம் பெறுவோமாக. வெற்றிவேல் வீரவேல்.